இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பெனகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு நேராய் பிரயாணப்பட்டு போகிற காலம் அது. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே பாவம் பெருகிவிட்டது. ஆண்டவர் அதனால் பிரியப்படவில்லை. இதனால் வாதையை அனுமதிக்கிறார். வாதையினால் ஏராளமான பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் பாவங்களும் குறையவில்லை. பாவங்கள் பெருகிற இடத்துல பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்திலே பினகாஸ் என்கிற ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணுகிறான்? வாலிபன் எழுந்து அந்த நேரத்திலே பாவம் செய்கிற காரியத்தை தடுக்கிறான். அவன் எழுந்து காரியத்தை நடப்பித்தபடியினாலே அங்கு வாதை நிறுத்தப்படுகிறது. சூழ்நிலைகள் மாறுகிறது. எங்கு பார்த்தாலும் பாதிக்கக்கூடிய ஒரு காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாமும் கூட்டத்தோடு கூட்டமா சரி இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி உட்கார்ந்து விட்டால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட காலத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்த ஞானத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். சில இடத்திலே நாம் இருக்க விரும்ப மாட்டார். அந்த இடத்தை விட்டு நாம் அகன்று விட வேண்டும். சில இடத்திலே நாம் நிற்க ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்க கூடாது. வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனைகளே நடக்கக்கூடாதாம். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் தான் பெருகும். அடுத்த பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பாவிகளுடைய வழிகள், இந்த இடத்துல போனா நாம் தவறுவோம், இந்த இடத்தில் போனால் தடம் மாறிவிடுவோம், ஆண்டவரை துக்கப்படுத்துவோம், நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரும் சொல்லும் போது அந்த வழியை நாம் பின்பற்றக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரத்துல தான் தெரியாமல் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி பின்பற்றுகிறோம். அந்த வழியிலே போகிறோம். கடைசியில நமக்கு எல்லாமே நஷ்டமாக போய் நம்முடைய வேதனையான ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போய் விடுகிறோம். அடுத்த பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. அங்க உட்கார்ந்துட்டு சும்மா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்ல தேவையில்லாத டாக், தேவையில்லாத வார்த்தைகள் ஆண்டவரை துக்கப்படுத்தும். பாவம் வந்துவிடும். இதையும் அவர் பிரியப்படவில்லை. அழகாக ஒவ்வொரு காரியம் எதில் நடக்கணும், எதில் நடக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதை அழகாக நமக்கு காண்பிக்கிற தேவன் இருக்கிறார். அப்போ என்ன செய்வதென்று கேட்கலாம். ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்க அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதில் பிரியமா இருந்தா அவர் என்ன பண்ணுவாரா? நீர்க்காலி ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் நாம் கனி கொடுக்க முடியுமா? செய்வதெல்லாம் வாய்க்குமா? யோசித்து பாருங்கள். ஏன் நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்க? ஏன் பிரச்சனை? ஏன் பலவீனத்தின் மேல் பலவீனம்? கொஞ்சம் ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்த கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார். இந்த பினகாஸ் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் வந்த வாதையை கர்த்தர் நிறுத்துகிறார். ஒரு சமயம் மழை பெய்து கொண்டிருந்த நேரம் அது. மழை பெய்து கொண்டிருக்க அங்க காற்றும் பயங்கரமாக வீசுகிறது. வீசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு எலக்ட்ரிக் வயர் அறுந்து விழுகிறது. அதில் ஒரு வயதான சகோதரி அதன் மேல் பட்டு விட்டது. அதனால கரண்ட் ஷாக் அடித்து அதில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவளை காப்பாற்ற இன்னொருத்தர் போகிறார்கள். அவர்களையும் அந்த ஷாக் அடித்து விட்டது. போறவங்க எல்லாம் பிடிச்சு அவங்களெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஆனா யாருக்குமே தெரியல. ஒரு கூட்டம் பயந்து போய் அலறிக்கிட்டு இருக்குது. என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த நேரத்துல ஒரு சகோதரன் வேகமா ஓடி வந்து ஒரு காய்ந்த கட்டை எடுத்துக்கொண்டு அந்த வயரை அடித்து அப்புறப்படுத்துற உடனே இவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. பாருங்க, அந்த நேரத்துல அந்த சகோதரன் எழுந்து ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து அந்த மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்த வயரை அடித்து அல்லது அது வேகமாய் அப்புறப்படுத்தினபடினால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்களாம். அவ்வளவு ஆச்சரியம். ஒருவேளை எல்லாமே பயந்து நிக்கிறாங்க, நமக்கு எதுக்குடா அம்மண்டு அவர் நின்று இருந்தா கொஞ்ச நேரத்துல அத்தனை உயிர்களும் கண் முன்னாக மாண்டு போயிருக்கும்.
இன்னைக்கு அநேக நேரத்துல கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நாம் பயன்படுத்த தவறுகிறோம், அல்லது சில நேரத்தில் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள தவறுகிறோம். பாதிப்பு வருகிறதா, தொடர்ந்து மரணங்கள் வருகிறதா, பலவீனங்கள் வருகிறதா? காரணம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல கேட்டோம்னா எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். அதை செய்யும் போது குடும்பங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும், பாதைகள் இருக்க ஆரம்பித்து விடும், பலவீனங்கள் மறைய ஆரம்பித்து விடும். அடிக்கடி பிள்ளைகளுக்கு பலவீனம், குடும்பத்துல பெரியவங்களுக்கு அல்லது விபத்துகள், ஆபத்துகள் மாறி மாறி இப்படி நடக்குதுன்னா நீங்க கேளுங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவர் அதை உங்களுக்கு நடத்துவார், உங்களுக்கு பேசுவார். அதை செய்யும் பொழுது சூழ்நிலைகள் மாறும், எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பாவங்களும் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த நாட்கள் தான் இந்த உலகம். இந்த நாட்களிலும் நாங்க நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பீங்கப்பா. எங்களுக்கு வேண்டியவர்களை போதித்தருளுவீராக. இந்த பிணைகாஸ் எழுந்த படியினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த வாதைகள் அப்புறப்படுத்தப்பட்டது போல எங்கு பார்த்தாலும் வைரல் ஃபீவர், எங்கு பார்த்தாலும் பலவீனங்கள், எங்கு பார்த்தாலும் இருதய வியாதிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட கால கட்டத்திலும் கூட நீர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்போ செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து எழுந்து காரியத்தை நடப்பிக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்க. அநேகரை அப்பா நீதிக்குட்படுத்த, அநேகரை காப்பாற்ற, அநேகருக்கு நன்மை கொண்டவர்களை பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சுகமாக்கக்கூடிய அல்லது வாதியை தடுக்கக்கூடிய வழிமுறையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வோம். அதை தடுத்து நிறுத்தக்கூடிய காரியத்திலே எழுந்து காரியத்தை நடப்பிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே.